அவர் என்ன பண்ணாரு உங்களுக்கு? ஏன் கொண்டாடுறீங்க இப்படி? ஏன் அவர் ஒரு சேவியர்னு சொல்றோம்? அவர் எதுல இருந்து நம்மளை காப்பாத்தினார்? ஜீசஸ் இஸ் யுவர் சேவியர்ன்றல நீ, அப்புறம் ஏன் உனக்கு இப்படி நடக்குது? பிரச்சனையில காப்பாத்துறதுக்கு தான் ஜீசஸ் தவிர, இந்த ஜீசஸ் இருக்கிறனால உனக்கு பிரச்சனையே வராது நாங்க சொல்லல. உன் பிரச்சனை என்னப்பா? ஐ எம் ஹியர்னு சொன்ன தேவன் என்னால மாத்த முடியாதது என்ன? விஷ் யூ ஆல் ஹாப்பி கிறிஸ்மஸ். யூடியூப்ல இருக்கவங்களுக்கு சரி, இங்க இருக்கிற எல்லாரையும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். யாரும் கிளாப் பண்ண மாட்டீங்களா? ஸோ உலகம் பூரா இன்னைக்கு என்ன பண்ணுறோன்னா கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறோம். எல்லோரும் இந்த மாதிரி சர்ச் டெக்கரேட் பண்ணுறோம், புது ட்ரெஸ்ஸு வாங்குகிறோம், எல்லோரும் பயங்கரமாக இதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி எல்லாருமே உலகம் முழுவதும் இதை செலிப்ரேட் பண்ணுறோம். பட் செலிப்ரேட் பண்ணுறது ஓகே, பட் அதில் என்ன எல்லாருக்குமே தெரியும். பட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதில் ஒரு சின்ன ஒரு காரியம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் அதை நம்ம ஏன் செலிப்ரேட் பண்ணுறோம்? ஏன் ஒரு ரட்சகருக்காக இவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறோம்? உலகத்துக்கு இயேசு பிறந்தாருன்னு இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியும். ஏன் இதை கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறோன்னா எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நம்ம கேக் கொடுக்குறோம், ஸ்கூல்லேருந்து எல்லா குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்குமே தெரியும். யார் பிறந்தா? இயேசு பிறந்தார். இயேசு என்னப்பா உனக்கு? ரட்சகர். எனக்கு ரட்சகருங்க இயேசு. சரி, ரட்சகர்னா என்னது? சேவியர். அவர் என்ன பண்ணார் உங்களுக்கு? ஏன் கொண்டாடுறீங்க இப்படி? ஏன் செலிப்ரேட் பண்ணுறீங்க காலங்காலமாக? இது ஒரு ஜஸ்ட் பர்த்டே கிடையாது. 2000 வருஷம் முன்னாடி பர்த்டே செலிப்ரேட் பண்ணவங்களாம் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறாங்களா? யாருக்காவது உயிரோடு இருக்காங்களா? இதுக்கு முன்னாடி கொண்டாடின 2000 வருஷம் முன்னாடி இருந்தவங்க? இயேசு ஒருத்தரே தான் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு தேவன். சரி, அவரை ஏன் நம்ம கொண்டாடுறோம்? அவர் என்ன அப்படி பண்ணியிருக்கிறாரு நமக்கு? ஏன் அவர் ஒரு சேவியர்னு சொல்கிறோம்? அவர் எதுலேருந்து நம்மளை காப்பாற்றினார்? அவர் என்ன மீட்டெடுத்தார் நம்மளை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். செலிப்ரேஷனுக்கான நோக்கம் என்ன? இந்த செலிப்ரேட் பண்ணும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் வரணும் உள்ள. மற்றவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். பர்த்டே அப்படி தானே, என் ஃப்ரெண்டோட பர்த்டே நம்மளும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவோம். இல்லை ஒரு வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுவோம். இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்காக பண்ணுவோம், நமக்காக பண்ணுவோம். ஆனால் இது ஒரு காமன் ஈவெண்ட்டாக இருக்கே, கரெக்டாக இல்லையா? இது எனக்காக கிறிஸ்மஸ் எல்லோரும் செலிப்ரேட் பண்ண முடியுமா? இவருக்கு கிறிஸ்மஸுங்க அதனால் நம்மளாம் இன்றைக்கி ஒன்று கூடி செலிப்ரேட் பண்ணலாம், அப்படி கிடையாது. இது எல்லாருக்குமே பர்சனலாக ஒரு ஹாப்பினஸ் வரணும். எனக்கு பண்ணியிருக்கிறாரா, எனக்கு இப்படி ஒருத்தர் இருக்கிறாரா, எனக்கு பிறந்தாரா, எனக்காக இது செஞ்சாரா அப்படின்னு சொன்னா தான் உங்களால் அது செலிப்ரேட் பண்ண முடியும். ஸோ அப்படிப்பட்ட செலிப்ரேஷன் உங்கள் இருதயத்துக்குள்ளே இன்னைக்கு சர்ச் முடியறதுக்குள்ளே வந்துடும் நான் விசுவசிக்கிறேன். ஏன்னா கர்த்தர் நிச்சயமாக அதை உங்களுக்கு சொல்லுவார். ஓகே, லூக் 2:8-11 அதில் என்ன போட்டிருக்குன்னா, தட் நைட் there were shepherds staying in the fields nearby, guarding their flocks of sheep. Suddenly an angel of the Lord appeared among them, and the radiance of the Lord's glory surrounded them. They were terrified, but the angel reassured them. Don't be afraid, he said. I bring you good news that will bring great joy to all the people. பாருங்க, ஒரு சில ஷெப்பர்ட்ஸ் எல்லாம் இருக்கும்போது திடீர்னு ஒரு தேவ தூதர்கள் வந்து சூழ்ந்த உடனே பயந்துடுறாங்க. என்ன திடீர்னு பார்க்கும்போது என்ன ஒரு நைட்டு நம்ம எங்கே இருக்கோம், திடீர்னு ஒரு பிரகாசமான ஒரு ஒளி வந்தால் பயந்துரும். அந்த மாதிரி அவங்க டெரிஃபை ஆகும்போது என்ன சொல்கிறாங்க? ஏஞ்சல், டோன்ட் பி அஃப்ரைட், இஸ் செட், ஐ வில் பிரிங் யூ குட் நியூஸ் தட் வில் பிரிங் கிரேட் ஜாய் டு ஆல் பீப்புள். எப்படின்னு சொன்னோன்னே ஜாய் வந்திருக்குமா உங்களுக்கு? அப்படிதான் நமக்கு பெரும்பாலும் கிறிஸ்மஸ் இருக்குது நமக்கு, புரியுதா இல்லையா உங்களுக்கு? என்னன்றாரு அடுத்த லைனு, the Savior, yes, the Messiah, the Lord has been born today in Bethlehem, the city of David. இப்போ கொண்டாடிட முடியுமா? அங்கே இருக்கிறவங்கள சொல்கிறேன் நான். குட் நியூஸாக இருக்கா அவங்களுக்கு இது? ஐயோ அப்படியா அப்படின்னு உடனே ஆர்ப்பரிச்சிருப்பாங்களா? யாருனால ஆர்ப்பரிக்க முடியும்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாருனால ஆர்ப்பரிக்க முடிஞ்சிருக்குன்னா, the Savior, yes, the Messiah, the Lord has been born today ன்னு சொன்னோன்னே இவங்களுக்கு முன்னாடியே என்ன தெரிஞ்சிருக்கணும்? ஒரு சேவியர்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், கரெக்டா இல்லையா? சேவியர்னு ஒருத்தர் இருந்தால் என்ன பண்ணுவாருன்னு தெரிஞ்சிருக்கணும். அவர் வந்தால் உனக்கு என்ன பெனிஃபிட்னு தெரிஞ்சிருக்கணும். அது வந்தால் நீ எதிலெல்லாம் காப்பாற்றப்படுவேன்னு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சாதானே ஒரு சேவியர் வந்திருக்கிறாரா அப்படின்னு சந்தோஷப்படுவோம்.
கொரோனா காலத்தில் ஞாபகம் இருக்கா? ஃபஸ்ட்டு தடுப்பூசி ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு எப்படி சந்தோஷப்பட்டோம். என்னங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்களா, போட ஆரம்பிச்சிட்டாங்களா? கரெக்டா இல்லையா? அதை பற்றியே தெரிலன்னா என்ன, திடீர்னு வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்களா ஊசின்னா நீங்கள் என்னன்னுவீங்க? என்னப்பா குட் நியூஸ் இது, தேவையே இல்லையா எனக்கு இன்னைக்கு? அது கரெக்டா இல்லையா? இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம அதுக்கு ஏதாவது ரொம்ப கூட்டத்தில் போய் கியூவில் நின்று போடுறோமா? இன்னைக்கு நான் நின்றுட்டு குட் நியூஸுங்க, கொரோனாக்கு ஊசி வந்திருக்கு, கொரோனாக்கு ஊசி வந்திருக்கு அப்படின்னு என்னன்னுவீங்க? அப்போ என்ன இதில் விஷயம்னா, அந்த மாதிரி கிறிஸ்மஸ் கொண்டாடல. நம்ம என்ன விஷயம்னு தெரிஞ்சா நிச்சயமாக லைனில் போய் போட்டுப்பாங்கன்ற ஊசி. புரியுதா இல்லையா உங்களுக்கு? அப்போ இங்கே என்ன விஷயம்னா, இந்த சேவியர் அதுதான் இங்கே கண்டென்ட். த சேவியர், எஸ் த மெஸ்ஸியா த லார்ட் ஹஸ் பீன் பார்ன் டுடே இன் பெத்லெஹேம் த சிட்டி ஆஃப் டேவிட். இதை தான் அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்போ நம்ம இப்போ ஆப்வியஸாக என்ன பார்க்கணும்? என்ன பார்க்கணும்? சேவியர் பார்க்கணும். சேவியர்னா என்ன அப்படின்னு பார்த்தா, கூகுளில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, a person who rescues or saves somebody or something from danger, loss or death. ஆபத்து, இழப்பு, மரணம் முதலியவற்றிலிருந்து ஒருவரை ஒன்றை மீட்கும் அல்லது பாதுகாக்கும் ஆள், காப்பார், ரட்சகர். என்னவா இவர்னா சேவியர்னா என்ன பண்ணுவாராம்? அவரு ரெஸ்கியூ பண்ணுவாராம், சேவ் பண்ணுவாராம், அப்புறம் ஒரு டெத் மாதிரி சுச்சுவேஷன்லேருந்து காப்பாற்றுவாராம். இந்த டெஃபினேஷன் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. யாருக்கு? அங்கே இருந்த ஷெப்பர்ட்ஸ்க்கு. ஓ, சேவியர்னா என்னன்னாப்பா, இந்த மாதிரி ஆபத்து இருந்தாலோ உள்ள ஒரு இழப்பு இருந்தாலோ ஒரு மரணம், இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஏதாவது நமக்கு நேரிட்டுச்சுன்னா நம்மளை காப்பாற்ற வல்லமை உள்ள ஒருத்தர் பிறந்துட்டாரு அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரியுது. சரி, அது என்னென்னு பார்த்தோம். டேஞ்சர்லேருந்து காப்பாற்றுவாராம், லாஸ் இழப்புலேருந்து, டெத் ஸோ ஆபத்து, இழப்பு, மரணம். சரி, ஓகே. இதில் நமக்கு காமனாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி நான் சொல்கிறேன் பாருங்களேன். என்னங்க இது சேவியர்ன்றீங்க, ரட்சகர்ன்றீங்க, இயேசுன்றீங்க, என்ன இதில் என்ன? இதில் 2 டைப் ஆஃப் பீப்புளுக்கு ஒரு சந்தேகம் இருக்குங்க. ஆல்ரெடி இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பயங்கரமாக பைபிள் வாசித்து ப்ரேயர் பண்ணி கர்த்தருக்காக நேரம் செலவு பண்ணி இருக்கிற ஒரு கும்பல் இருக்குமா? இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் யார் இருப்பாங்கன்னா, என்ன இவங்க சும்மா இயேசு இயேசுன்னு அட்வர்டைஸ் பண்ணுறாங்க, ஏன் இயேசு இயேசுன்னே பேசிகிட்டு இருக்கிறாங்க, இயேசு இயேசுன்னு சொல்கிற, அப்போ அவங்களுக்கு ஏன் அது நடக்குது? ஏன் அவங்க எல்லாம் அப்படி இருக்கிறாங்களா என்ன, நல்லா இருக்கிறாங்களா என்ன, ஏன் அப்போ அவங்களுக்கு இந்த பிரச்சனை வருது, ஏன் அவங்களுக்கு அந்த போராட்டம் வருது அப்படின்ற ஒரு கேள்வி. இதில் இன்னொரு கேள்வி இருக்கும். அந்த பிலீவர்ஸ்க்கு என்ன இருக்கும் சொல்லுங்கள்? அதே கேள்வி இருக்கும். என்ன கேள்வினா, ஏன் அப்போ வந்தது நமக்கு? நம்ம நல்லா தானே ப்ரேயர் பண்ணோம், நம்ம நல்லா தானே சர்ச்சுக்கு போனோம், நம்ம நல்லா தானே வாசித்தோம், அப்போ ஏன் நம்ம குடும்பத்துக்கு இது நடந்துச்சு, ஏன் நமக்கு இது நடக்குது இப்படின்ற ஒரு கேள்வி இந்த 3 விதத்தில் இல்லாத பீப்புளே இருக்க மாட்டாங்க. பாருங்க, என்னன்னா, ஜீசஸ் இஸ் மை சேவியர்னு சொல்கிறோம்ல, இப்போ என்ன மாதிரி உங்களை மாதிரி அவங்களுக்கு என்ன கேள்வி இருக்குன்னா, அப்புறம் ஏன் எனக்கு நடந்துச்சு? ஏதாவது ஒன்று நடக்கும்போது, இது நீங்கள் எல்லாருமே ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் திங்க் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில், ஏன் நம்ம நல்லா தானே ப்ரேயர் பண்ணோம், இல்லை நம்ம நல்லா தானே, அப்போ ஏன் இது வந்துச்சு? தண்டிக்கிறாரோ, இல்லை அது பண்ணுறாரோ, இது பண்ணுறாரோ அப்படின்னு தோன்ற ஒரு டைப் ஆஃப் பீப்புள். 2வது பீப்புள், ஜீசஸ் இஸ் யுவர் சேவியர்ன்றல நீ, அப்புறம் ஏன் உனக்கு இப்படி நடக்குது, ஏன் உன் குடும்பத்துக்கு இப்படி இருக்கு, ஏன் நீ இப்படி இருக்க, இப்படி இந்த 2 பார்ட். இதுக்கு நான் சொல்கிறேன், நான் என்ன சொன்னேன்? சேவியர்ன்னு தானே சொன்னேன் அந்த இடத்துல, கரெக்டாக இல்லையா? ஜீசஸ் யார் உங்களுக்கு? சேவியர். நம்ம யாருன்றோம் மற்றவங்கள்ட்ட? ஜீசஸ் எனக்கு சேவியர் அப்படின்றோம். ஆனால் 2 கேள்வி என்ன வருது? சேவியராக இருந்தோம், நான் ஏன் இதெல்லாம் அனுபவிக்கிறேன் இப்படி? சேவியர்ன்றியப்பா, அப்போ நீ ஏன்பா கஷ்டத்தில் இருக்கன்னு இன்னொரு கேள்வி. இந்த 2 கேள்வி இருக்கு. சிம்பிளாக கேட்குறேன் உங்ககிட்ட. இப்போ இந்த குழந்தை இந்த பையன் போட்டிருக்கிறதுல எதுங்க இவருடைய சேவியர்? லைஃப் ஜாக்கெட் தானே இவருடைய சேவியர். இந்த ஜாக்கெட் போட்டிருந்தா அவன் கீழே விழுக மாட்டான்னு போட்டிருக்குதா? அவன் கீழே விழுந்தாலும் அவன் காப்பாற்றப்படுவான் அந்த சேவியர்னால. இந்த ஜாக்கெட்டை போட்டிருக்கேப்பா, சேவியர் சேவியர்ன்றிய நீ, அப்படி ஏன் உளுந்த அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம்? சாரிங்க, உங்களுக்கு டெஃபினேஷன் புரியலன்னு அர்த்தம். புரியுதா இல்லையா? சேவியர்னா என்ன அப்படின்னா, நீ உழுகும்போது தான் அது பயனே படும், நீ ட்ரபிளில் இருக்கும்போது தான் அது பயன்படுத்தவே படும். புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஸோ உங்களுக்கு 2 கேள்விக்கு இங்கே பதில் சொல்கிறேன் பாருங்க. எனக்கு ஏன் அது வந்தது? சேவியராக இருந்தோம் அப்படின்னா, சேவியருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. நீ பிரச்சனையில் இருக்கும்போது காப்பாற்றுறதுக்கு தான் சேவியரே.
புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஏங்க நீங்க ஜீசஸ் ஜீசஸ்ன்றீங்களா, அப்புறம் ஏன் உங்களுக்கு பிரச்சனை? சாரிங்க, இந்த பிரச்சனையிலிருந்து காப்பாத்துறதுக்கு தான் ஜீசஸ் தவிர இந்த ஜீசஸ் இருக்கிறனால உனக்கு பிரச்சனையே வராதுன்னு நாங்கள் சொல்லலை. புரியுதா இல்லையா உங்களுக்கு? பாருங்க, அடுத்தது ஒன்று சொல்றேன். கார்ல எதுங்க உங்களுக்கு சேவியர்? ஏர்பேக். ஏர்பேக் என்ன பண்ணுவோம், நம்மளை ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா காப்பாற்றுறதுக்கு தான் ஏர்பேக். கரெக்டாக இல்லையா? இப்போ நான் ஒரு கார் வாங்கியிருக்கிறேன், இல்லை ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, என்னங்க இவர் 20 லட்ச ரூபாய் கொடுத்து கார் வாங்கினாராம், ஏர்பேக் எல்லாம் இருக்குதுன்னாரு, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான் பாருங்க. அப்படின்னா அந்த ஏர்பேக் எதுக்குன்னா, ஆக்சிடென்ட் ஆனாதான் அது வேலையே செய்யும், ஆக்சிடென்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு கிடையாது ஏர்பேக். அந்த மாதிரி சேவியர் அந்த டெஃபினேஷன் என்ன, அவருடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுப்பா, நாங்கள் வருவேன். அவரோட வேலை, அவர் உங்களுக்கு என்னவா பிறந்திருக்கிறார்னா உங்களை காப்பாற்ற வர ரட்சகராய் பிறந்தாராம். புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஸோ அதை பார்த்து நம்ம என்ன ஆயிடக்கூடாது, கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. பாருங்க அவர் எப்படி இருக்கிறாராம் பாருங்க, சொல்றாரு பாருங்க, இன் திஸ் வேர்ல்ட் யூ வில் ஹேவ் ட்ரபிள். இதை எல்லாரும் தலையில ஏற்றிக்கணும். கர்த்தர் என்ன சொல்றாரு, இன் திஸ் வேர்ல்ட் யூ வில் ஹேவ் ட்ரபிள் பட் டேக் ஹார்ட், ஐ ஹேவ் ஓவர் கம் த வேர்ல்டு. நீங்கள் ஓவர் கம் பண்ணி என்ன ஆண்டவர் இருக்கு, நான் அனுபவிக்கிறேன்றீங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், நீங்கள் நீச்சல் குளத்தில் ஸ்விம்மிங் பூலில் தெரியாமல் உளுந்து தவிக்கும் போது நீச்சலில் வின் பண்ண ஒரு ஆளால் தான் உங்களை காப்பாற்ற முடியும். அப்போ உங்கள் சேவியர் என்ன சொல்கிறாருப்பா, நான் ஜெயிச்சவன், உன்னோட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஏனால என்ன பண்ண முடியும், உன்னை காப்பாற்ற முடியும். அதுதான் என்ன சொல்கிறார் ஆண்டவர், இன் திஸ் வேர்ல்ட் யூ வில் ஹேவ் ட்ரபிள் பட் டேக் ஹார்ட், ஐ ஹேவ் ஓவர் கம் த வேர்ல்ட். கமாலா என்ன சொல்றான்னா, அதனால நீ பயப்படாத, உனக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் உனக்கு ஒரு சேவியர் இருக்காருப்பா, அவரு உன்னை காப்பாத்துவார். புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஸோ சேவியர் என்ன பண்றாரு, he saves you from danger, loss and death. நல்லா புரிஞ்சுச்சா? அப்போ ஒரு சேவியர் இருந்தா என்ன பயன் நமக்கு? சேவியரோட ஜாப் என்னன்னா, உனக்கு ஒரு பிரச்சனைனா அங்க இருப்பார் உன்னை சேவ் பண்றதுக்கு. அது அவராதான் அவர் பிறந்தார். ஓகே, இது இப்போ கிளியர் ஆச்சா உங்களுக்கு? கிளியர் ஆச்சு. அதனால பிலீவர்ஸ்க்கு நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன ஒரு விஷயமோ பெரிய விஷயத்துலேயே ஸ்ட்ரகிள் ஆனால் இப்படி அப்செட் ஆகக்கூடாது. இது ஏன் நமக்கு வந்துச்சு, இதில் நம்ம எப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, இதுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. கூடயே நிற்கிறாரே உங்கள் சேவியர், உன்னை காப்பாற்றுறதுக்கு தான் அவருடைய ஜாப் டிஸ்கிரிப்ஷனா. ஜாப் டிஸ்கிரிப்ஷன் நம்ம வேலை ஸ்தலத்துலலாம் சொல்லுவோம். இந்த ஃபயர் சர்வீஸ் எல்லாம் அணைக்க வராங்கல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ணுங்க, ஒருத்தன் போ இதை ஓப்பன் பண்ணு, அதை நீ டியூப் எடு, இது ஓப்பன் பண்ணுன்றாங்க பார்த்தீங்களா எமர்ஜென்சியில். அந்த மாதிரி ஜீசஸோடைய ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்னன்னா உங்களை காப்பாற்றுறதான். புரியுதா இல்லையா உங்களுக்கு? பாருங்க, அப்புறம் பாருங்க, அது ஓகேங்க காப்பாற்றுவார், ஓகேங்க. இருந்தாலும் நான் இன்னொரு கொஸ்டின் கேட்குறேங்க, வை காட் சம்டைம்ஸ் cannot சேவ் சம் பீப்புள் பிஃபோர் தட்? ஏன் ப்ரிவென்ட் பண்ண மாட்டார் அவரு? கரெக்டா இல்லையா? சரி, காப்பாற்றுறாருங்க, ரட்சகராக இருக்காரு, எல்லாம் ரைட்டு, எனக்கு புரியுது. ஏன் அவரால் இது நடக்கிறதுக்கு முன்னாடி காப்பாற்ற முடியாதா? என்ன கடவுள் தானே அவரு, கரெக்டா இல்லையா? பாருங்க, அவர் என்ன சொல்றாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல். இங்கே இருக்கிறவங்க மாத்திரம் இல்லை, வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் இவர் ஆலோசனை சொல்லாமல் இருந்திருக்கவே மாட்டார். இப்படியெல்லாம் கேட்காது சத்தம், உங்கள் மனசில் சொல்லியிருப்பார், தப்பு பண்ணுறியே, இப்படி போகாத, இப்போ லோன் போடாத, இப்போ கடன் வாங்காத, இப்போ இது செய்யாத அப்படின்னு சொல்லியிருப்பார். நம்ம அதை மீறி பண்ணியிருப்போம். புரியுதா இல்லையா உங்களுக்கு? அதுக்கு அவர் என்ன எப்படி சொல்லி கொடுத்துட்டே இருக்காரு நமக்கு? நம்ம வேதவாசிக்குமா அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு நமக்கு? ஏதோ ஒரு விதத்தில் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். இல்லை யார் மூலியமாவது சொல்லுவார், இல்லை உங்கள் மனசாட்சி மூலியமாக பேசுவார். அவர் பேசிக்கொண்டே தான் இருக்கிறார். ஆனால் இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னு கேட்டிங்கன்னா, இதை மீறி நம்ம போய் நிறைய டைம் முட்டிட்டோமே. அப்படி முட்டினாலும் அவர் என்னன்றாரு, இல்லைப்பா நான் ஒரு ஏர் பேக்கை வச்சிருக்கேன்றார். புரியுதா இல்லையா? அதுதான் உங்களை காப்பாற்ற வந்த ரட்சகர். அவர் தான் நமக்கு கை கொடுக்க வந்த ரட்சகர். உங்களை அப்படியே விட்டுறல அவர். புரியுதா இல்லையா உங்களுக்கு? கர்த்தர் என்ன பண்ணிட்டாராம், உங்கள் இருதயத்தில் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுட்டாராம். அதை என்ன பண்ணிட்டு இருக்கான், ஒவ்வொரு நேரமும் நீங்கள் இப்படி செய்யாத அப்படி செய்யாதான்னு உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்கான். இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருந்தும் நீ அது மீறி ஒரு சில செயல் பண்ணும்போது கூட கர்த்தர் என்ன பண்ணுறாராம், என் பிள்ளை தவறி விழுந்துட்டா கூட அவன் ஒன்றும் ஆயிடக்கூடாதுன்னு பாதுகாக்க அவர் ஒரு ரட்சகராக நம்ம கூட இருக்கிறாராம். புரியுதா இல்லையா? பாருங்க அவர் எப்படி இருக்கிறாராம் பாருங்க.
கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாட்சி அடை. கர்த்தர் என்ன பண்றாரா, நம்மளை மேய்க்கிறவரா இருக்கிறாராம். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். என்னது இது, டேஞ்சர்ப்பா, இங்க போகாத அங்க போன். ஆனா நீ அப்படியே மீறி போயிட்டாலும், வழி மாறி போயிட்டாலும் அவர் என்ன பண்றாராம், நம்மளை பிடிச்சு தூக்கக்கூடிய ஒரு ரட்சகரா நம்ம கூட இருக்கிறாராம் ஆண்டவர். ஸோ அவர் நமக்கு சேவியரா இருக்கிறார். பாருங்க, சிலுவையில் ஆண்டவர் இது மாத்திரம் இல்லை, சிலுவையில் ஆண்டவர் நமக்கு என்னென்னலாம் செய்து ரட்சித்திருக்கிறாருன்னு பாருங்க. இது ரொம்ப நமக்கு தெரிஞ்சிருக்கணும், எல்லாருக்கும் தெரியும். பாவத்திலிருந்து நம்மளை காப்பாற்றினாராம், சாபத்திலிருந்து காப்பாற்றினாரு, நோய்களுக்கு மாத்திரமே என்று சொல்லி நம்ம எல்லாருக்காகவும் சிலுவையில் அவர் மரித்தார். சரி, நான் இந்த இதுக்குள்ளே போகல, ஏன்னா இது சொல்லி சொல்லி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் சரி, வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும், நான் உனக்கு ரட்சகராய் பிறந்திருக்கிறேன் அப்படின்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீ இந்த மாதிரி எந்த சிச்சுவேஷனில் இருந்தாலும் அதுலேருந்து உன்னை காப்பாற்றுறதுக்கு தான் நான் இருக்கிறேன், அதுக்காக தான் பிறந்தேன். ஆனால் நீ என்ன நினைக்கிறேன்னா, அந்த ட்ரபிளை பார்த்துட்டு ஏன் எனக்கு இது வந்துருச்சுன்ற கொஸ்டின் மார்க்லேயே பாதி பேர் நின்றுறாமா. பிலீவர்ஸாக இருந்தாலும் சரி, அன்பிலீவர்ஸாக இருந்தாலும், மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு உள்ள ஓடுற ஒரே கொஸ்டின் என்னன்னா, இது ஏன் என்ன தவிக்கணும், இது ஏன் எனக்கு வந்துச்சு. கர்த்தர் என்ன சொல்றாரு, வந்துருச்சா நான் இருக்கிறேன், நீ அதை பார்க்காத, உன்னை காப்பாற்ற நான் இருக்கேன், அதுலேருந்து நீ வெளியில வந்துருவேன்றது மட்டும் பாருன்றார். கர்த்தர் என்ன சொல்ற, என்ன வேணா இருக்கட்டும், உன் இஷ்யூ, ஹெல்த் இஷ்யூவா இருக்கட்டும், உன் டிசீஸ் என்ன வேணா இருக்கட்டும், உன் ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் ஏதாவதுமா இருக்கட்டும், இல்லை நான் என்ன ஆண்டவர் எது பண்ணாலும் வாய்க்காம போதே, நான் ஒரு ஃபெயிலியரா இருக்கிறேன்னு, இல்லை பாவத்தில் விழுறேனே ஆண்டவர், என் குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லையே, என்னோட குழந்தைங்களோட ஹெல்த் இப்படி இருக்கே, என்ன பண்றது, என் குழந்தையுடைய வாழ்க்கையை நினைச்சு அவன் எப்படி படிப்பான், என்ன கோர்ஸ் படிப்பான், என்ன வேலை செய்வான், இதெல்லாம் ஒரு சிந்தனையா இருக்கே ஆண்டவர், என் பேரண்ட்ஸோட ஹெல்த், பேரண்ட்ஸோட தீர்க்காயுசு, என் ஃபேமிலியோட சந்தோஷம், குடும்பம் எல்லாம் ஒன்றா வாழணும்னு இருக்கே ஆண்டவர், ஆனால் இப்படி சூழ்நிலைகள் இருக்கே, வேலையில் எனக்கு ஒரு நல்ல ப்ரொமோஷன் இல்லையே, இந்த மாதிரி எவ்வளோ கேள்வி இருந்தாலும், வீடு இல்லை, என்ன வேணா இருக்கட்டும், கார் இல்லை, பைக்கில் என்ன வேணா இருக்கட்டும்ங்க, ஒரு லாங் லைஃப்க்காக பயப்படுறது பாருங்க, இது இருக்கிறதுலே ஒரு மிகப்பெரிய த்ரெட் இப்போ எல்லாருக்குமே. தீர்க்காயுஸ் இப்போ பாருங்க, உங்களுக்கு ஒரு ரட்சகர் எதுக்கு இருக்கிறாருன்னா, இந்த மாதிரி கைட் பண்ணி அவர் வாக்குத்தத்தம் கொடுத்து உங்களை நீடித்த நாட்களை திருப்தியாக்குறதுக்கு தான் உங்க ரட்சகர் கூட இருக்கார். ஆனால் இங்கே பாருங்க, இதை கேட்கறதுக்கு நீங்கள் ஒரு ரூம்குள்ளே உட்காந்து கேட்கணும். ஆனால் பாருங்க, இதுக்கு ஒரு ஆப்போசிட் போதனை நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் போகிற வழியிலலாம், இல்லைங்க இது வந்தால் போயிடுவீங்க சீக்கிரம், இது சாப்பிட்டா அது ஆகிடும், இது சாப்பிட்டா இது, என்ன ப்ரோக்ராம் ஆகிட்டு இருக்குன்னு பாருங்க உங்களுடைய மாடியூலில். புரியுதா இல்லையா? கர்த்தர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி நீ எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தர் என்ன தெரியுமா சொல்றாரு, இதுல எங்கேயாவது உங்களுக்கு அடங்கி இருந்தா இன்னைக்கு நீ கொண்டாடுறதுக்கு என்ன காரணம் தெரியுமான்னு கேட்கிறாரு. கிறிஸ்மஸ் இதுல எங்கேயாவது உங்க ப்ராப்ளம் அடங்கி இருந்தா கர்த்தர் சொல்றாரு, இந்த கொஸ்டின் கேட்காத, நான் ஏன் இதுல இருக்கிறேன்னு கேட்காத. அவர் என்ன சொல்றாரு, நீ என்ன கூப்பிடு, நான் உனக்கு என்ன அனுப்புறேன். உனக்கு ஒரு சேவிங். பாத்தீங்களா எங்க இருப்பாரு ஜோனா, மீன் அனுப்புவாருங்க அவர் காப்பாற்றுவார். புரியுதா இல்லையா? அவர் என்ன சொல்றாரு, நான் உனக்கு ஒரு ரெஸ்கியூ நான் அங்கே அனுப்புவேன், நீ அதுலேருந்து வெளியில வந்துடுவேன் அப்படின்றாரு கர்த்தர். ஸோ கர்த்தர் என்ன சொல்றாரு, உனக்கு என்ன வேணா பிரச்சனையா இருக்கட்டும்பா, ஐ எம் யுவர் சேவியர். இன்னிலிருந்து நம்ம மைண்ட்ல என்ன எடுக்க சொல்றாருன்னா, எல்லாருக்கும் ஏதாவது ஒரு சூழ்நிலை இருக்கும், இல்லாத எந்த மனுஷனும் இருக்க மாட்டான். ஆனால் என்ன இருக்காதான் மைண்ட்ல, சேவியர்ன்றது இருக்காது, மைண்ட்ல இருக்காது. பாருங்க, நம்ம இப்போ போட்லேயே டூர்லாம் போறீங்கல்ல, லைஃப் ஜாக்கெட் கொடுத்துட்டா கொஞ்சம் தைரியமாக உட்காந்துட்டு போவீங்க, பார்த்துருக்கீங்களா? பார்த்துக்கலாம். இல்லைன்னா என்ன ஆகும், கொஞ்சம் இப்படின்னுச்சுனாலே கொஞ்சம் உஷார், இல்லைங்க திரும்பிக்கலாம், போயிடலாம் அப்படின்னு. கர்த்தர் என்ன சொல்ற, இந்த செக்யூர் ஃபீலிங் உனக்கு வரணும் இன்னைக்குன்றார். நான் இருக்கேன் உன்னோட பிரச்சனைக்கு, எதா இருந்தாலும் சரி நான் பார்த்துக்கொள்ளுவேன் அப்படின்றாரு. பாருங்க, அவர் என்ன சொல்றாரு, அதுக்கு 91:15 அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு. இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க, பிலீவர்ஸ்க்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ப்ராமிஸ் இது. சங்கீதம் 91:15 அவன் என்ன நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள செய்வேன். எப்போவான் அது, ஆபத்தில் நானே. இங்கே பாருங்க, எப்போ கூப்பிடுவானா அவன், ஆபத்தில். உங்களுக்கு எங்க ஆபத்து வந்துச்சு, இதுதான் நம்ம லாக் ஆகிற கொஸ்டின். உங்களுக்கு ஏன் வந்துச்சுங்க இது ஒரு கொஸ்டின் நம்மளே கேட்டுக்கிறது. ஏன் வந்துச்சு, தப்பு, அங்கே மாட்டிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்களே எங்க போய் மாட்டிக்கிட்டீங்க, வலையை போட்டு உட்காந்துட்டீங்கன்னு அர்த்தம். கர்த்தர் என்ன சொல்றாரு, அவன் என்ன நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள செய்வேன், ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை. இதுதான் நேற்று நம்ம சர்வீஸ்ல பேசின டாபிக் இது. ஆபத்தில் நானே அவனோடு இருந்து, இதை தான் நேற்று நான் சொன்னேன். பாருங்க,
நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணிடுவோம்னா, நம்ம சூழ்நிலை இருக்கு, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம், ஆண்டவரே இந்த பிரச்சனையிலேருந்து எங்களுக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு நம்ம கூப்பிட்டோம். அவர் வாக்குத்தத்தமும் கொடுத்துட்றாரு. நம்ம அந்த சூழ்நிலையில் நிற்கிறோம் பார்த்தீங்களா, மாற்றத்தை பார்க்கலன்னா உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம், திருப்பி போயிடுறோம், கொஸ்டினுக்கு போயிடுறோம் மேலே. ஏன் இது வந்தது, இல்லை என்ன பண்ணிடுறது, அதுலேயே வாழ பழகிடுறது. கர்த்தர் என்ன தெரியுமா சொல்கிறாரு நமக்கு, அந்த ஆபத்தில் அவன் கூப்பிட்டோன்னா ஃபஸ்ட்டு அந்த ஆபத்தில் அவர் எங்கே இருக்கிறாரா, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து எதில் இருப்பாராம், ஆபத்தில். இது இப்படி வச்சா நல்லா இருக்கும். நானே அவனோட எங்கே இருப்பேன்னா ஆபத்தில் இருப்பாராம் ஃபஸ்ட்டு. அவரும் சேர்ந்து அந்த ஆபத்தில் இருப்பாராம். இந்த டனலில் போய் மாட்டிக்கிட்டாங்கள நார்த் இந்தியாவில், கரெக்டாக இல்லையா, அதில் போய் ஒருத்தன் ஃபஸ்ட்டு காப்பாற்ற போகிறவன் என்ன பண்ணான், அவனும் அந்த ஓட்ட வழியாக தான் போனான், அவனும் அந்த கஷ்டத்தில் தான் போனான். அங்கே உள்ளே இருக்கிறவன் கேமராவில் பார்த்து இங்கே பாரு அவரே மாட்டியிருக்கிறார் அப்படின்னு நினச்சா என்ன அர்த்தம், புரியுதா இல்லையா? பாருங்க, அவர் என்ன சொல்றாரு, நீ ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிற, அதில் மாற்றம் காணலன்னா என்ன தெரியுமா அர்த்தம், அவர் இப்போ அந்த இடத்துல இருக்காருன்னு அர்த்தம். பாருங்க, இதுக்கு இன்னும் ஒரு உதாரணம் சொல்கிறேன். தண்ணியில் நீச்சல் அடிக்க தெரியாம மாட்டிக்கிட்டீங்க, ஒருத்தர் கூப்பிடுறீங்க, காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கூப்பிடுறீங்க. அவர் என்ன பண்ணுறாரு, இது மாதிரி மாட்டிட்டு குதிச்சிட்றாரு கீழே தண்ணியில், காணோம். அப்புறம் ஆக்சிஜன்லாம் போட்டு குதிச்சிட்டார், அங்கே காணோம். கூப்பிட்டோம், போயிட்டார். அவரும் பார்த்தா அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அடி வழியா வந்து உன்னை காப்பாற்ற வர்றாரு. ஆனால் அந்த கேப்ல நீ என்ன பண்ணிடுற, கூப்பிட்டவர் நம்மளை காப்பாத்தலன்னு சொல்லி இன்னொரு இடத்துக்கு போயிடுற. கர்த்தர் என்ன சொல்றாரு, நீ என்னை நோக்கி கூப்பிட்டா நான் ஃபர்ஸ்ட் குதிச்சிருவேன்றாரு அவர். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, நான் அதுல குதிச்சிருவேன். நீ எப்படி பாரு உன் சூழ்நிலைய, நான் கூப்பிட்டேன், அவர் கேட்டாரு, அவர் வந்துட்டார் அந்த ஆபத்துல. அவர் அந்த ஆபத்துல வந்தா எப்படின்னா, ஷாத்ராக் மேஷாக் அபிநயம் இருக்கும்போது என்னங்க ஆச்சு, கர்த்தர் எங்க இருந்தாரு, வெளியில் நின்று கூப்பிட்டுருக்கலாம்ல, அதுக்குள்ள இருந்தாராம். அப்ப அவங்க 3 பேரும் என்னாண்டவர் உங்களே போட்டாங்களான் இருக்குங்கம்மா, என்னாண்டவர் உங்களையும் போட்டாரா அந்த ராஜா தூக்கி உள்ள, அப்படி பார்க்கலையே அவங்க. அந்த ஆபத்துல அவர் கூட இருப்பாராம். அப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் அவர் என்ன சொல்றாரு, இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கணும்ன்றாருன்னா, நான் உன் கூட ஆபத்துல இருக்கேன்ப்பா. நான் பெரும்பாலும் என்ன ஆயிருதுன்னு கேட்டா, அந்த ஆபத்து நேரத்தில் நீ கூப்பிட்டு நான் வந்து ரியாக்ட் பண்றதுக்குள்ள நீ என்ன பண்ணிடுற, நீங்க என் கூட இல்லை, நீங்க என்ன செய்யல, நீங்க என்ன காப்பாத்தல அப்படின்னு சொல்லி பேக் ஃபயர் ஆயிராமா. இப்ப சொல்லுங்க, இப்படிப்பட்ட ரட்சகர் உங்களுக்கு தேவையா தேவையில்லையா? தேவை. எவ்வளவு பேருக்கு தேவை சொல்லுங்க பார்க்கலாம், கை தூக்கி. தேவை, எல்லாருக்குமே தேவை. இப்படிப்பட்ட ரட்சகர் நிச்சயமா தேவை. கர்த்தர் என்ன சொன்னார் இன்னைக்கு அப்படின்னா, இப்படிப்பட்ட ரட்சகர் யாருக்கெல்லாம் தேவைப்படுறாங்களோ ஃபர்ஸ்ட் மைண்ட்ல என்ன எடுத்துக்கணும்னா, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ரட்சகர் அலாட் ஆயிடுச்சு. இந்த ரட்சகருடைய வேலை என்னன்னு கேட்டா, நல்லா பாருங்க, அந்த டனலோட பீப்புளை தான் நான் திரும்ப திரும்ப என் மைண்டுக்கு வருது. உள்ள மாட்டினாங்களா, ஃபர்ஸ்ட் ஒரு கேமரா போச்சா, போய் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் குட் நியூஸ் என்ன சொன்னாங்க சொல்லு, நாங்கள் இருக்கோம், நாங்கள் பார்த்துக்குறோம். என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவங்க ஜாலியாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, சூடாக சாப்பிட்டு சந்தோஷமா. அவங்க அதை நம்பலைன்னா செத்தே போயிருப்பாங்க பயத்திலேயே 14 நாளில். கரெக்டா இல்லையா? கர்த்தர் என்ன சொல்றாரு, உன் நியூஸ் எனக்கு எட்டிருச்சுன்றாரு. நான் அனுப்புவேன்ப்பா, ஃபர்ஸ்ட் கேமரா அனுப்புவேன், ஃபுட் அனுப்புவேன், அது ஓட்ட போட ஆளை கூப்பிடுவேன். ஆனால் என்ன என்னுடைய ரிசல்ட்னா, உன்னை அப்படியே வெளியே கொண்டு வரேன். வெளியில கொண்டு வந்தோடனே நீ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டியோ, மாட்டிக்கிட்டான்லன்னு சொன்னவங்க மத்தியில வெளியில கொண்டு வந்து மீடியா முழுக்க உங்களை பத்தி பேச வச்சிருவார் கர்த்தர். அப்படிப்பட்ட தேவனா நான் உன் கூட இருப்பேன்றாரு கர்த்தர். இன்னைக்கு அப்படிப்பட்ட ரட்சகர் இன்னைக்கு உங்க ஒருத்தர் கூட இருக்காராம். உன் பிரச்சனை என்னப்பான்னு கேட்கிறாரு. உன் பிரச்சனை என்னப்பா? ஐ எம் ஹியர்னு சொன்ன தேவன் என்னால மாத்த முடியாதது என்ன? லாசரு அடக்கம் பண்ணி 4 நாள் ஆச்சுங்க, கல்லை மட்டும் நகர்த்துனாரு, அவ்வளவுதான் சொன்னார். என்ன ஆனாரு? லாசரஸ் வெளியில வந்தார். அது எப்படி வருவார் அப்படின்னு நீங்க யோசிக்காதீங்க. ரட்சகரை கூப்பிடுங்க, அவருக்கு தெரியும் என்ன பண்ணி வெளியில கொண்டு வரணும்னு. இன்னையிலேருந்து உங்க வேலை என்னன்னா, எனக்கு ஒரு ரட்சகர் பிறந்தார், எனக்கு அவர் இருக்கிறார், என்னோட எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி எனக்கு பிரச்சனை இல்லை, நான் கூப்பிடுவேன், அவர் என்னை மீட்டெடுப்பார். இன்னைக்கு இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் சரி, வீடியோவில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் அவர் என்ன சொன்னார்னா, நீ ரட்சகரை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு ஒரு வாக்குத்தத்தை தரேன். இன்னைக்கு செப்பனியா 3:15 கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் உன் ஆக்கினிகளை அகற்றி
உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் எங்க இருப்பாரா? உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாது இருப்பா. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் சொல்றாரு, அவர் நடுவுல வந்துட்டா இருப்பா உன் பிரச்சனை இல்லைன்றாரு. என்ன உன் பிரச்சனைன்னு கேட்கிறாரு. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கட்டும், நான் நடுவுல வந்துட்டேன். நான் வந்தா அதுக்கான வழிகள் உண்டாகும். புரியுதா இல்லையா உங்களுக்கு? அப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க, அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களும். எங்கெல்லாம் வெக்கப்பட்டீங்களோ, எங்கெல்லாம் துன்பப்பட்டீங்களோ, அசிங்கப்பட்டீங்களோ. ஏங்க இது பாருங்க, இது கர்த்தர் மெசேஜ் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதை தான் கொடுத்தாரு எனக்கு. இதை போய் என் ஜனங்களுக்கு சொல்லுன்னு, அதுக்கப்புறம் தான் மெசேஜை கொடுத்தாரு. புரியுதா இல்லையா உங்களுக்கு? அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்யும். அதுதான் நான் சொன்னேன். அந்த மக்களை மீட்டெடுத்துட்டு வந்த மக்களை என்ன பண்ணாங்க? வந்தோடனே மாலை போட்டாங்க, ஒவ்வொரு மீடியாவா பேட்டி எடுத்தாங்க. புரியுதா இல்லையா? என்ன பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணாங்க? போய் சந்திச்சாங்க. ஸோ கர்த்தர் என்ன சொல்றேன், எங்கெல்லாம் வைக்கப்பட்டியோப்பா, இதுல இருந்தாலும் இவங்க வெளியில வர முடியாது. பாரு எப்படி போனாங்க. இப்போ பாத்தியா என்ன ஆச்சு? கர்த்தர் சொல்ற, நீ என்னை மட்டும் கூப்பிடு, ஒரு மைண்ட்ல வச்சுக்கோ, ரட்சகர் இருக்கிறாருன்னு மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோ, நான் உன்னை வெளியில கொண்டு வருவேன் அப்படின்றார். பாருங்க, உங்கள் கண் காண இது எப்படி ஆண்டவரே நடக்கும்? ஃபர்ஸ்ட் உன் கண்ணு நம்பாதான். இப்போ சொல்லும்போதே கர்த்தர் என்ன சொல்ற, முதல்ல உன் கண்ணு காணும்பா இந்த அற்புதம்ன்றார். உன் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பு. ஏதோ ஒரு சிறையிருப்பில் போய் கொகைக்குள்ள மாட்டின மாதிரி இருக்குது வாழ்க்கை. இதுலேருந்து காப்பாற்றிட்டு வருவாரா, வெளியில் எப்படி வர முடியும்னு நினைக்கிற சூழ்நிலையை கூட கர்த்தர் என்ன சொல்றாரு, சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். எவ்வளோ பேர் இதை நம்புறீங்க? இது எவ்வளோ பேர் சொல்றீங்க எனக்கு இன்னைக்கு ஒரு ரட்சகர் இருக்கிறாருன்னு? எவ்வளோ பேர் சொல்றீங்க இன்னைக்கு நான் கொண்டாடுறதுக்கு ஒரு மீனிங் இருக்கு அப்படின்னு? இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அவர் வலது பக்கத்தில் நிழலா இருக்கிறாராம். அவரு நீ கூப்பிட்டு தைரியமா இரு, எந்த சிச்சுவேஷன் கடக்கிற வரைக்கும் நான் உன் கூடயே இருக்கிறேன்றார் கர்த்தர். பாருங்க, இஸ்ரேல் மக்கள் கடல் பிளந்து போனாங்கல்ல, நம்ம இன்னைக்கு எல்லாம் அழகா சொல்லிட்டு போயிடுறோம். கடலை பிளந்தாராம், கூப்பிட்டு போயிட்டாரு. நல்லா பாருங்க, நம்ம மாதிரி குழந்தைங்களெல்லாம் தான் கையில தூக்கிட்டு போனாங்க. பிளந்து அது எப்படிங்க நின்றுச்சு? காத்தால நின்றுட்டு இருக்கு. இப்படி சும்மாலாம் அது போய் நிக்கல. இப்போ நீங்கள் இங்கேருந்து ஒரு ஃபோர்ஸ் ஏர் அடித்தா அது எப்படி அந்த தண்ணி புஷ் பண்ணி நிறுத்துமோ அப்படி காற்று தான் நிற்க வச்சுச்சு. புரியுதா இல்லையா? அது நடுவில் நடந்து போகிறது என்ன சாதா விஷயமா? அது பாதி தூரம் போயிட்டு என்னான்றோம் நம்ம, ஐயோ நான் அங்கேயே போயிடுறேன், ஈஜிப்ட்காரனை பார்த்துக்கிறியா கெஞ்ச ஆரம்பிச்சிருப்போம் அவன்கிட்ட போய். புரியுதா இல்லை? கர்த்தர் என்ன சூழ்நிலையெல்லாம் நீ பார்க்காத, அதன் மத்தியில் நான் உன்னை கூட்டிட்டு வருவேன்றார் கர்த்தர். நீ தண்ணீரை கடக்கும் போது அது என்ன ஆகாது, அவங்க மேல பொறலாது. தண்ணியை பார்த்து பயப்படாதீங்க, நெருப்பை பார்த்து பயப்படாதீங்க, உங்க சூழ்நிலையை பார்த்து பயப்படாதீங்க. நீங்க ஏன் விசேஷித்த பீப்புள் தெரியுமா? ஏன்னா உங்களுக்கு ரெஸ்கியூவர் இருக்கிறார். உங்களுக்கு ஏங்க இது வந்துச்சுன்னு கேட்கறது கொஸ்டின் கிடையாது. உங்களுக்கு வந்தா நீங்க காப்பாற்றப்படுவீர்கள் என்றார் கர்த்தர். அதனாலதான் யூ ஆர் a ஸ்பெஷல் பீப்புள் ஆஃப் காட், யூ ஆர் சில்ட்ரன் ஆஃப் காட். புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஒரு கிராமத்தில் ஹாஸ்பிட்டலே இல்லைன்னா அவங்க பாவம், ஹாஸ்பிட்டல் இருந்தா அது மாதிரி நமக்கு கர்த்தர் இருக்கிறார். எல்லா விஷயத்திலிருந்து நம்மளை வெளியில கொண்டு வரக்கூடிய ரட்சகர் இருக்கிறார். இதனாலதான், இந்த நாலேஜ் இருந்தனாலதான் இன்னைக்கு அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்களாம், இந்த குட் நியூஸ் போய் சொல்லும் போது ஆர்ப்பரிச்சாங்களாம். இன்னைக்கு உங்களுக்கு வந்தப்பறம் சொல்றோம், இதே உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருந்து ஒருத்தர் வருவாரான்னா எப்பங்க வருவாரு, அப்புறம் திடீர்னு வராருன்னா நமக்கு எப்படி இருந்திருக்கும்? அந்த மாதிரி தான் கொண்டாடினாங்களாம். இதை தான் என்ன பண்ணாங்களாம், போய் அட்வர்டைஸ் பண்ணாங்களாம். இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு கேரல்ஸ் ஏன் போறாங்கன்னா, ஜஸ்ட் போய் பாட்டு பாடிட்டு வரல. நம்ம போய் என்ன சொல்றோம்னா, பயப்படாத, பிறந்துட்டாரு, உன் பிரச்சனை முடிஞ்சிச்சு, நீ வெளியில வந்துருவ. இதை தான் நம்ம போய் என்ன பண்றோம், எல்லா இடத்துலையும் போய் கேரல்ஸா கம்யூனிகேட் பண்ணி கொண்டாடிட்டு மற்றவங்களை புரிய வைக்கிறதுக்கு தான் நம்ம போறோம். கேரல்ஸில் போய் நம்ம என்ன பண்றோம்னா, அவங்களுக்கு புரிய வைக்கிறோம். மிட்டாய் கொடுக்க போல நம்ம சொல்லி அதை சந்தோஷப்படுத்திட்டு வரோம். ஸோ உங்க எல்லாருக்கும் எவ்வளோ பேருக்கு புரியுது இன்னைக்கு? ஒரு தைரியம் எவ்வளோ பேருக்கு இருக்கு? உன் சூழ்நிலை மாறிடும் நம்பிக்கை எவ்வளோ பேருக்கு இருக்கு? ஆமென். ஸோ இப்போ நான் சொல்றேன், இட் இஸ் அ மேரி கிறிஸ்மஸ். ஸோ வி தேங்க் த லார்ட். இப்போ நம்ம ஏந்திரிச்ச கர்த்தருக்கு நன்றி சொல்றோம், துதிக்கிறோம். எல்லாரும் துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்படிப்பட்ட ஒரு ரட்சகர் என் கூட இருக்கிறாருன்றதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ரட்சகரா எங்களோடு கூட இருக்கிறீரே ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மால கூடாத காரியம் என்ன ஆண்டவரே? என்ன ஆண்டவரே? கர்த்தர் எப்போது சொல்லுகிற ஒரு வார்த்தை, உன் பிரச்சனை என்ன? என்னால் மாற்ற முடியாத உன் பிரச்சனை என்ன? என்னால் அற்புதம் செய்ய முடியாத ஒரு பிரச்சனை என்ன? என்னால சுகப்படுத்த முடியாத ஒரு நோய் என்ன என்று கர்த்தர் கேட்கிறாரு. ஆமென். ஆண்டவர் சொல்றார், நீ என்ன நோக்கி ரட்சகரான உனக்கு எல்லாருக்கும் இயேசு சொந்த ரட்சகர்னு தெரியும், பிலீவர்னு தெரியும், அவர் தெய்வம்னு தெரியும். ஆனா இப்படிப்பட்ட சேவியரா கூட இருக்கிறாரு நீ புரிஞ்சுக்கோன்றார் கர்த்தர். நான் இருக்கிற உன் பிரச்சனைக்கு, உன்னோட எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, நான் அதை மாற்றி போடுவேன், உன்னை அலங்கரிப்பேன். கர்த்தர் சொல்ல, உன்னை நான் அலங்கரிப்பேன், உன்னை உயர்த்தி வைப்பேன். நீ எங்கெல்லாம் வெக்கப்பட்டியோ எல்லா இடத்துலயும் உனக்கு நான் பெருமை உண்டாகும்படி நான் செய்வேன். அல்லேலூயா. thank you Lord. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, இந்த mighty name of Jesus Christ, நீங்க எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி ஆண்டவரே I declare, கர்த்தர் இங்க இருக்கிறபடி நான் ஆண்டவரே இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலையும் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இன்று மாறுவதாக in Jesus name. எல்லாரும் நான் இப்போ நீங்க துதிங்க எல்லாரும் துதிச்சு உங்களுடைய எந்த சிறையிருப்புகள் மாறணும், என்ன சிச்சுவேஷன் மாறணும் அப்படின்றத மாத்திரம் சொல்லிக்கிட்டு இருங்க. உங்க மனசுல கூட சொல்லுங்க, பக்கத்துல கேட்க கூடாதுன்னு நினைச்சா உங்க மனசுல சொல்லுங்க போதும். இந்த சூழ்நிலை எல்லாம் எனக்கு மாறணும், இன்னைக்கு நான் உங்களை ரட்சகரா நான் பாக்குறேன் ஆண்டவரே இயேசுவே, நீங்க சேவியரா இருக்கிறீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. இந்த சூழ்நிலைகள் மட்டும் சொல்லுங்க. இப்ப கர்த்தர் அதற்கு எல்லாம் ரட்சகராக உனக்கு காப்பாற்றும்படி ஒரு ரெஸ்கியூ ஆபரேஷன் என்று தொடங்குகிறார் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா லார்ட். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க ஐ எம் ஹியர்னு சொன்ன தேவன் என் மத்தியில் இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா நான் உங்க வாயா இருக்கிறேன், உங்க நாமத்துல நான் டிக்ளேர் பண்ணுகிறேன். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் இயேசுவின் வல்லமையான நாமத்தினால, ரட்சகராக இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, நான் உனக்கு முன்பாக போய் கோணனானவைகளை செவ்வையாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எந்த பிரச்சனையா இருந்தாலும் let the mountains move in the name of Jesus. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருடைய பிரச்சனைகள் வழி விடுவதாக. பிசாசு பிடித்து வைத்திருந்த எல்லா சூழ்நிலைகள், இந்த குடும்பத்தை பிடித்து வைத்திருந்த எல்லா சூழ்நிலைகள் in the name of Jesus I command you to leave. ஆண்டவரே இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் எல்லா சூழ்நிலையும் மாறட்டும். இன்னைக்கு ஏதோ வந்தோம் இல்லையே, ஒரு பெரிய மாற்றம் என் குடும்பத்தில் ஏற்பட்டதே என்று அவர்கள் காணட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Let there be healing Lord. I release healing in the name of Jesus. I speak life Lord in the name of Jesus. ஆண்டவரே நீங்க ரட்சகராய் இருக்கிறீர், சுகம் கொடுக்கிறவராய் இருக்கிறீர் லார்ட். இங்க இருந்து யார் யாரெல்லாம் யாருக்காகலாம் பிரேயர் பண்றாங்களோ சுகத்துக்காக, லார்ட் I release Lord, by the stripes of Jesus you are healed, you are healed. இதுதான் அந்த ரெஸ்கியூ பண்ணக்கூடிய வார்த்தை. I the Lord who heals you என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ உன்னுடைய சூழ்நிலை அது என்ன இன்னும் இருக்குதே உடம்புலன்னு பார்க்காதீங்க, கர்த்தர் அந்த ரூட்டை நொறுக்கி போட்டார் இயேசுவின் வல்லமையான நாமத்தினால. எல்லா பாவர்ட்டி, எல்லா curses be broken in the name of Jesus. எலும்பு விடாம செய்கிற காரியங்கள், ஆசீர்வாதமா இருக்க விடாம செய்கிற காரியங்கள், எவ்வளவு சம்பாதிச்சாலும் தங்காமல் போகிற காரியங்கள், எல்லா பாவர்ட்டி, எல்லா curses in the name of Jesus, ரட்சகராகிய இயேசுவின் நாமத்தினால நீங்கி போவதாக in Jesus name. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறுவார்களாக. ரட்சகராக இயேசு இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர் வாழ்க்கைக்குள்ளேயும் வந்தார். ஹல்லேலூயா சொல்லுங்க. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்குள்ளேயும் ரட்சகராக இயேசு வந்தார். உங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனையில் இருந்தும் உங்க பிரச்சனையின் மத்தியில் நின்று உங்களை ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. Thank you Lord. ஆண்டவரே எல்லாருக்கும் நீங்க ஒரு பெரிய மாற்றத்தை இன்று நீங்க ஏற்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு ரட்சகராய் நீங்க கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் நான் டிக்ளேர் பண்ணுகிறேன், இன்னைக்கு இங்க வந்திருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கிறவங்களுடைய என்ன இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் அதுல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அவர்கள் காண்பதற்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே என்ன இது மாறவே இல்லையேன்னு சொன்னவர்கள் மாற்றத்தை காண்பீர்கள். ஐயோ இது எப்படிப்பா நடக்க வாய்ப்பே இல்லையே, இவ்வளவு வருஷமா மாறலையேன்னு சொல்றதுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஒரு மாற்றத்தை காண்பாய், ஒரு அசைவை காண்பாய். உன்னை என்கரேஜ் பண்ணும்படி நான் ஒரு அடையாளத்தை காட்டுவேன் கர்த்தர் சொல்றார். இம்ப்ரூவ்மெண்டே பார்க்காத ஒரு இடத்துல நான் ஒரு இம்ப்ரூவ்மெண்டோட அசைவை காட்டுவேன் கர்த்தர் சொல்றார். அந்த அடையாளத்தை வச்சு நீ பிடிச்சுக்கோ, அங்க ஒரு மாற்றத்தை நீ காண்பாய். ஹல்லேலூயா. Thank you Lord. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். Thank you Lord. இப்படிப்பட்ட ஒரு ரட்சகரா எங்களோடு கூட இருக்கிறீரேப்பா.
ஹல்லேலூயா. இதோ இவர்கள் என் ஜனங்கள்னு சொன்ன தேவன். இங்க இருக்கிறவங்களும் சரி, வீடியோ பார்க்குறவங்களும் உங்க ஜனங்களா இருக்கிறாங்களே, நீங்க ரட்சகரா இருக்கீங்களேப்பா, அதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்காக பிறந்ததுக்காக ஸ்தோத்தரிக்கணும் தகப்பனே. we remember you in this day. thank you Lord. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Father, in the name of Jesus, we thank you for sending Jesus Christ for us. ஒரு ரட்சகராக எங்க பாவங்கள், எங்க சாபங்கள், எங்க நோய்கள் எல்லா இக்கட்டிலிருந்து எங்களை விடுதலையாக்க நீங்க பிறந்ததுக்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தாவே. இந்த நாள் முழுவதும் நீங்க கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இனி வரக்கூடிய நாட்கள் கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறான்னு சொன்னபடி நீங்க மேய்க்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உங்க சத்தத்தை கேட்டு அந்த சென்சிட்டிவ்னஸ்க்கு நாங்க நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். எங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை நாங்க காண்போம் என்று விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. Amen. Thank you, Lord, in Jesus' name. The Lord bless you and protect you. The Lord make his face shine upon you and be gracious to you. The Lord will show you his favor and give you his peace in Jesus' name. Amen. Happy Christmas.